சரி ஓகே. இன்னைக்கு காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தெம்பா சண்டை வாங்க. சரி, ஆசிரியர்கள் எதுக்காக சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாம் ஆசிரியருக்கு நல்லது. சரி ஓகே, பாடத்துக்கு வருவோம். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போட, அன்றைக்கி நான் ஒரு நாள் பாட்டு, அந்த பாட்டை கூட ராகமாக பாடியிருந்தேன். காவடி காவடி சிந்து, இது வந்து குற்றால குறவஞ்சி. சரி, இந்த பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற வகையை சார்ந்தது. இப்போ நாட்டுப்புறம் என்ன? இப்போ நாட்டுப்புற பாடலாம் கேட்டுருக்கீங்களா? கிராமத்தில் ஏற்றம் எனக்கு சொல்லுவாங்க, அந்த காலத்து நடவு பாட்டு. இன்னைக்கெல்லாம் விவசாயம் கிடையாது, அந்த மாதிரி யாரும் பாட்டு பாடுது. தாலாட்டு பாட்டு, ஓட்ட பாட்டு தான் தாலாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி இப்போ யாரும் வீட்டில் இப்போ அம்மா தாலாட்டு பாடுறாங்களா? தாலாட்டு பாடினா இப்போ குழந்தை தூங்காது, முதல்ல பாடுறதில்லை, குழந்தையே ஓடிடும். சரி, அந்த மாதிரி குழந்தையை தாலாட்டு பாடுவது, கொஞ்சம் ஒரு தாலாட்டு பாட்டு, ஏற்ற பாட்டு, நாட்டு பாட்டு, இப்படி பல விதமான பாடல் பாடலாம். அதில் இந்த குற்றால குறவஞ்சி, இந்த குறவர்கள் தன்னுடைய குறி சொல்றதுக்காக அந்த ஒரு வீதி வீதியாக தெருவில் கொண்டு போவாங்க. அப்போ கூரை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு கூட அப்படியே எடுத்துட்டு போவாங்க. குறி சொல்றதோ குறி அப்படி பார்த்து இப்போலாம் அந்த மாதிரி யாரும் வரதில்லை பாருங்க. சரி, சினிமாவில் பழைய சினிமாக்கள்லாம் அப்படிலாம் பார்த்துருப்போம். கிளி ஜோசி பார்க்குறது, குறி சொல்றது அப்படின்னு என்ன பண்ணாங்க, கையை பார்த்து குறி சொல்லுவாங்க. அப்போ மன்னன் வந்து வீதியில் உலா வருவார். அப்போ வீதியில் உலா வரும்போது அந்த மன்னன் தன்னுடைய நகர்வளம், ஊர்வலம், நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊர்வலம் வருவார். அப்போ அந்த புறத்தி பெண்கள் எல்லாம் குறி சொல்ற மாதிரி பாடல் பாடுவது இந்த குற்றால குறவஞ்சி. அதே போல இந்த நாட்டுப்புற கலைன்னு சொல்லும் போது தேவர், இந்த நாட்டுப்புற கலைன்னு சொல்லும் போது கூத்து. இதெல்லாம் நாங்களாம் வந்து இது நான் தான் இது சென்டர்ல இருக்குது மட்டும் தெரிந்த பாரு. அப்போ இந்த நாட்டுப்புற கலைகள் இதெல்லாம் வேஷம் கட்டியெல்லாம் ஆடி இருக்கிறோம். கூத்து, டிராமா, நாடகம், அந்த மாதிரி நாடகங்கள் வேஷம் கட்டி இது ஒரு நாட்டுப்புற கலை. எப்படி இருந்த குறவர்கள் அந்த காவடி சிந்து, கூத்து, தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ஊரில் நாடகம், வேஷம் போட்டு ஆடுது, இப்படி பல விதமான நாட்டுப்புற அமைப்பில் மக்களுக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சொல்கிறது இந்த கலை. இது பேர் ஆயக்கலைகள். எவ்வளோ 64. அதில் ஒரு கலை எழுத்துக்கலை, பேச்சுக்கலை, நாட்டியக்கலை, நடிப்புக்கலை. இப்படி நாம் எழுதுறது ஒரு எழுத்துக்கலை, பேசுறது பேச்சுக்கலை, நடிப்புக்கு நடிப்புக்கலை. இப்படி படிக்கிற காலகட்டத்திலேயே நம்ம நம்முடைய திறமைகளை